ட்ரெயின்ஸ்லேயே அவங்க லோக்கல் பேப்பர்ஸ்லேயே எமோஷ்னலி டிஸ்டர்ப்டு பர்சன்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப எமோஷ்னலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. 1998 ஒரு FBI ப்ரொஃபைலரே சொல்லியிருக்காரு, பெண் சீரியல் கில்லர்ஸே இல்லை அப்படின்னு. பெண் சீரியல் கில்லர்ஸ்க்கும் ஆண் சீரியல் கில்லர்ஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதாவது நம்ம பார்த்த ஆண் சீரியல் கில்லர்ஸ்னால் ரொம்ப ஒரு ப்ரூட்டலாக கொலை பண்ணுவாங்க. கொலை பண்ணிவிட்டு ரொம்ப அந்த செக்ஷுவல் மோட்டிவேஷன் இருக்கும் அதில். ஆனால் பெண் சீரியல் கில்லர்ஸ்க்கு அந்த செக்ஷுவல் மோட்டிவேஷன் இருக்காது. அவங்களுக்கு மோர் வந்து ஒரு ரிசோர்ஸ் மோட்டிவேஷன் இருக்குது. ஸோ இவங்க வாழ்ந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 1956லேருந்து 2002. ஆனால் இந்த ஒரு வருஷம் 1989லேருந்து 90 வரைக்கும் தான் இவங்க செஞ்ச கொலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க பேர் வந்து ஐலீன் வர்னாஸ். பேக் ஸ்டோரி எப்படின்னா, இவங்க ஒரு டிஸ்டர்ப்டு சைல்ட்ஹுட்லேருந்து தான் வந்திருக்காங்க. அப்பாவே வந்துட்டு அவருக்கு பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியா அப்படின்ற ஒரு நோய் இருந்திருக்கு. அப்படின்னா அது ஒரு மாதிரியான மனநோய், ஒரு பெரிய மனநோய் வச்சுக்கலாம், ஒரு சைக்காட்டிக் டிஸார்டர். ஸோ இதனால் அவர் குழந்தைகளை சைல்ட் மர்டரர் அவர். ஸோ அவர் அந்த மாதிரி இருந்திருக்கு. அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிராண்ட் ஃபாதரும் இவங்களை வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்காரு. இவங்க ஒரு 18 or 20 இயர்ஸாக இருக்கும்போது ரொம்ப ஒரு எல்டர்லியாக ஒரு 69 year old ஆளை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப குவிக்காக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பண்ண பிறகு அந்த ஹஸ்பண்டையும் அவங்க. வணக்கம் டாக்டர். இப்போ நம்ம இது வரைக்கும் சீரீஸ் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம், சீரியல் கில்லர்ஸை பற்றி ஒரு சீரீஸ். ஆனா அதுல ஒரு கேள்வி எனக்கு ஒண்ணு இருக்கு. எல்லாமே ஆண் வர்க்கத்தை சேர்ந்தவராகவே இருக்காங்களே, பெண் வர்க்கத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களா இல்லையா? இது ஒரு நியாயமான கேள்வி. இன்றைக்கி வந்து பெண் சீரியல் கில்லர் பற்றி தான். ஆனால் ஒரு காலத்தில் 1998 ஒரு FBI ப்ரொஃபைலரே சொல்லியிருக்காரு, பெண் சீரியல் கில்லர்ஸே இல்லை அப்படின்னு. ஏன்னா அவங்க டோட்டலி அண்டர்ஸ்டடீடு, அவங்கள பற்றி அதிகமான ஆய்வுகள் இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க பெண் சீரியல் கில்லர்ஸ்க்கும் ஆண் சீரியல் கில்லர்ஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதாவது நம்ம பார்த்த ஆண் சீரியல் கில்லர்ஸ்னால் ரொம்ப ஒரு ப்ரூட்டலாக கொலை பண்ணுவாங்க. கொலை பண்ணிவிட்டு ரொம்ப அந்த செக்ஷுவல் மோட்டிவேஷன் இருக்கும் அதில். ஆனால் பெண் சீரியல் கில்லர்ஸ்க்கு அந்த செக்ஷுவல் மோட்டிவேஷன் இருக்காது. அவங்களுக்கு மோர் வந்து ஒரு ரிசோர்ஸ் மோட்டிவேஷன் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஏதாவது ஒரு விஷயங்களை எடுத்துகிட்டு அதாவது கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது எடுக்கிற மாதிரி இருக்கும், திருடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மோட்டிவேஷன் தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் இவங்களை ரொம்ப நமக்கு ஆய்வுகள் அதிகமாக இல்லாததால் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியல, அவங்களுடைய சைக்காலஜி ப்ரொஃபைலிங் அப்படின்னு. ஆனால் டெஃபினட்டாக பெண் சீரியல் கில்லர்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருவரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். யார் டாக்டர்? இவங்க வந்து அகைன் சென்ட்ரல் ஃப்ளாரிடாவில் இருந்த ஒரு பெண்மணி. எல்லாமே அமெரிக்காவில் தான் பேஸ்டாக இருக்குது. பெரும்பாலும் நிறைய வெளில வர்றது அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு. ரீசன்ஸ் இருக்குமா? சைக்காலஜிஸ்டாக உங்களுக்கு எதுவும் தோணுதா? நான் வந்து அமெரிக்கா போயிருக்கேன், நியூயார்க் போயிருக்கேன். நியூயார்க் போயிருக்கும்போது நம்ம டியூப் ட்ரெயின்ஸ்லேயே வந்து நிறைய அவங்க லோக்கல் பேப்பர்ஸ்லேயே எமோஷ்னலி டிஸ்டர்ப்டு பர்சன்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப எமோஷ்னலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. அதுவேளை அந்த சிட்டிஸோட அந்த தாக்கமாக ஒரு சமூகமாகவே பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஐரோப்பா கண்ட்ரீஸ்க்கும் வித்தியாசம் உண்டு. அமெரிக்கா அப்படின்றது ரொம்ப ஒரு கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி. அங்கே வந்து பணம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எதுக்கு வேல்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. யூரோப்பில் அப்படி கிடையாது. யூகேலாம் மோர் ஆஃப் அ சோஷியலிஸ்டிக் கான்செப்ட் இருக்குது. ஸோ இதுதான் அந்த சமூகம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னும் போது எந்த மாதிரியான வேல்யூஸை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறதுன்றதும் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ அமெரிக்காவில் கன் கல்ச்சர் ரொம்ப காமன். கன் லைசன்ஸ் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூல் போனாலே பசங்களை வந்துட்டு போய் ஷூட் பண்ணுறதுன்னு நம்ம கேள்விப்படுவோம். ஒரு லா வந்து கன்னை வந்து நம்ம பிரேக் பண்ணணும், அது எல்லார் கையிலும் வச்சிருக்க கூடாதுங்கிறதுக்கு வரப்போ அங்க ஆட்சியே மாறி இருந்த லெவலுக்கு போராட்டங்கள் இருந்துச்சு. கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அது உரிமையில சேர்க்கிறாங்க. ஸோ அது எதுக்கு வேல்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது இருக்குது இல்லையா? ஸோ இதை தான் என்னால் பார்க்க முடியுது. வேறு எதுவும் ரீசன் இல்லை. பட் நம்ம பார்க்குற பெண் சீரியல் கில்லர்ஸும் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்க சென்ட்ரல் ஃப்ளாரிடாவில் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வாழ்ந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 1956லேருந்து 2002. ஆனால் இந்த ஒரு வருஷம் 1989லேருந்து 90 வரைக்கும் தான் இவங்க செஞ்ச கொலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க பேர் வந்து ஐலீன் வர்னாஸ். அண்ட் இவங்களுக்கான பேக் ஸ்டோரி எப்படின்னா, இவங்க ஒரு டிஸ்டர்ப்டு சைல்ட்ஹுட்லேருந்து தான் வந்திருக்காங்க. அப்பாவே வந்துட்டு அவருக்கு பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியா அப்படின்ற ஒரு நோய் இருந்திருக்கு. அப்படின்னா அது ஒரு மாதிரியான மனநோய், ஒரு பெரிய மனநோய் வச்சுக்கலாம், ஒரு சைக்காட்டிக் டிஸார்டர். ஸோ இதனால் அவர் குழந்தைகளை சைல்ட் மர்டரர் அவர். ஸோ அவர் அந்த மாதிரி இருந்திருக்கு. அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிராண்ட் ஃபாதரும் இவங்களை வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்காரு.
ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதில் இவங்க ஐக்கியமும் வந்து ரொம்ப லோவர் எண்டில் இருந்திருக்கு, ஒரு 80 அந்த மாதிரி ரேஞ்சில். ஸோ இவங்க ஒரு 18 or 20 இயர்ஸாக இருக்கும்போது ரொம்ப ஒரு எல்டர்லியாக ஒரு 69-year-old ஆளை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப குவிக்காக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பண்ண பிறகு அந்த ஹஸ்பண்டையும் அவங்க தாக்கியிருக்காங்க, ஸோ அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாயிண்டர்ஸ் வந்து சரியில்லை இவங்களுடைய இதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் டெஃபினட்டாக ட்ராமடைஸ்ட் சைல்டுஹுட், இவங்களுக்கு ஒரு மன ரீதியான பாதிப்பு இருந்திருக்கு, ஆளுமை கோளாறு இருந்திருக்கலாம், அதுக்கு மேலே வந்துட்டு லேர்னிங் டிசபிலிட்டியும் இருந்திருக்கு. IQ of 80 அப்படின்னா அது லேர்னிங் டிசபிலிட்டி அந்த ரேஞ்சில் வரும், ஒரு மைல்ட் லேர்னிங் டிசபிலிட்டி ரேஞ்சில் வரும். ஸோ இவங்க அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த உட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஜங்கிள்குள்ளே ஆண்கள் போகிறாங்க, அதுவும் தனியாக இருக்கக்கூடிய ஆண்கள். இந்த ஆண்கள்லாம் இந்த டிஸ்கோ இந்த மாதிரியான நைட் கிளப்ஸுக்கெலாம் போயிட்டு பெண்களை சீக் பண்ணக்கூடிய தனி ஆண்கள், அவங்க லோனர்ஸாக இருக்கலாம், இல்லை விடோட ஆண்களாக இருக்கலாம். ஸோ அந்த ஆண்கள் அப்புறம் வந்து காரில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க, யாரோ இந்த .22 கேலிபர் கன்னை வச்சு ஷூட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருந்த பொருட்களை வந்து யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க தேடிட்டு இருந்திருக்காங்க, நிறைய ப்ரொஃபைலிங்லாம் பண்ணிகிட்டு இருந்து கூட வந்து வேறு யாரோ ஒரு பெண்மணியை தான் ஃபஸ்ட்டு அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் வந்து கொலை பண்ணியிருக்கலான்னு. அப்புறம் வந்து ஒரு 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 ஜிக்ஸா பசில் மாதிரி கொண்டு வந்து, இல்லை ஐலின் வர்னாஸ் அப்படின்ற ஒரு கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கை இவங்க தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க இன்னொன்று வந்து என்னென்னா, இவங்க ரொம்ப வந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்லாம் பெரிய ஸ்கெட்செல்லாம் போடல. இவங்களுடைய கில்லிங்ஸும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்திருக்கு. இதுதான் நம்ம வந்து அதான் நான் சொன்ன ஆண் சீரியல் கில்லர்ஸ்க்கும் பெண் சீரியல் கில்லர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு. ஸோ இவங்க ஆணை வந்து லியர் பண்ணி உட்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் கொலை பண்ணிடுறாங்க, கன் வச்சு ஷூட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா செக்ஷுவல் டீவியன்ஸ் இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு செக்ஷுவல் மோட்டிஃபிகேஷன், செக்ஷுவல் கிராட்டிஃபிகேஷன் அங்கே இல்லை. ஆனால் நம்ம இது வரைக்கும் பார்த்த ஆண்கள் இதில் ஒரு சாதாரணமாகவாச்சும் ஒரு ஓரல் செக்ஸ் அது இதுன்னு செக்ஸ்ங்கிறதுக்காக தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னே ஒரு எண்ணம் நமக்கே வருது. எனக்கு இது என்ன தோணுதுன்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஆண் ஒரு பெண் மீது தாக்குதல் நடத்தணும்னா, இப்போ நம்ம ஈவன் நிர்பயா கேஸ் நம்ம கொஞ்சம் டைக்ரஸ் பண்ணுறோம், பட் நிர்பயா கேஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து அவன் விரும்பி வந்து அவளை தாக்கலை, அவன் மேலே ஒரு வன்மமாக தாக்கணும் அப்படின்னும் போது செக்ஸை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறான். இது ஆணுடைய ஒரு பேட்ரியார்க்கல் மைண்ட் செட்டாக இருக்குது. ஆனால் பெண்ணுக்கு அந்த மாதிரி இல்லை. இப்போ ஒரு பெண் ஆணை தாக்கணும் அப்படின்னா செக்ஸை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி தான் என்னால் பார்க்க முடியுது. ஸோ இவங்க தன்னுடைய ஆண் மீது இருக்கக்கூடிய ஆக்ரெஷனை காட்டுறதுக்கு அவங்க செக்ஸை ஒரு டூலாக பயன்படுத்தலை. ஆனால் கொலை செஞ்ச பிறகு ஏதோ அவனுக்கிட்ட இருந்த விஷயங்களை திருடி இருக்காங்க. ஸோ திருடுறதுக்காக கொலை பண்ணல, கொலையாளி திருடவும் செய்கிறாங்க, அதுதான் அங்கே. ஸோ அதுக்கு தான் அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு படுது. இவங்களுக்கு வேறு ஏதாவது மனநோய்கள் இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. என்ன மனநோய் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க போலீஸ்? இவங்க போலீஸ் இது பண்ணல, பட் அதுக்கப்புறமா ஆளுமை கோளாறு இருந்திருக்கலாம், ஒரு பார்டர்லைன் ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சிசிடிவி வந்துட்டு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸில் தான் இருந்திருக்கு. ஸோ இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸில் கிரிமினாலிட்டி வந்து நிறைய வந்து இதுவாக இருக்கும், நிறைய வந்து பீடோஃபைல்ஸ் இருந்திருப்பாங்க, லேர்னிங் டிசபிலிட்டி அந்த ரேஞ்சில். ஸோ நிறைய ஃபொரன்சிக்கோட ஓவர்லேப் ஆகும். ஸோ அப்படி தான் பார்க்க முடியுது. கடைசியில் ஷி வாஸ் சென்டென்ஸ் டு டெத். ஸோ ஒரு லீத்தல் இன்ஜெக்ஷன் போட்டு ஷி வாஸ் சென்டென்ஸ் டு டெத்து. ஸோ இதுதான் இவங்களுடைய ஒரு கதை. ஆனால் இது பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கிறது ஒரு ஆண் சீரியல் கில்லருக்கும் பெண் சீரியல் கில்லருக்கும் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைலிங் டிஃப்ரென்ஸே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. கொடூரம் அது வந்து கொலை இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொலையாக இருக்குது, ப்ளஸ் செக்ஸ் மோட்டிவேஷன் அங்கே வந்து கம்மியாக இருக்குது. இதுதான் நம்மளால் பார்க்க முடியுது. ப்ரூட்டாலிட்டியும் இல்லை ஒரு பெண் சீரியல் கில்லர்ஸ்க்கு. டாக்டர், இப்போ வந்து அவங்க ஊட்ஸுக்கு கொண்டு போவாங்க, ஒரு பிஸ்டல் எடுத்து ஒரு கேலிபர் எடுத்து சுட்டு கொண்டுருவாங்கன்றீங்க. எத்தனை கொலை எத்தனை ஸ்பேன் ஆஃப் இயர்ஸில் பண்ணியிருக்காங்க? இது வந்து ஒரு வருஷம் ஸ்பேனில் 1989 to 90
7 கொலைகள் பண்ணியிருக்காங்க. 7 பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க 5வது கொலை பண்ணும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறதுக்குள்ளேயே இன்னொரு கொலை பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா மேபி இந்த கொலைகளை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கலாம். பட் 7 கொலைகள் மொத்தம். போலீஸ் எப்படி அவங்கள ஆமாம், அவங்க ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தால் இருந்தது அந்த இன்வெஸ்டிகேஷன். அதாவது இவங்க ஒன்றும் ரொம்ப மறைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணல. அவ்வளோலாம் வந்து இவங்களுடைய அதாவது அவங்களுடைய டிஸ்டர்ப் சைல்டுஹுட்டால் வந்த ஆளுமை கோளாறு, டெவலப் ஆன ஆளுமை கோளாறோட வெளிப்பாடு தான் இது. ஸோ அவங்க வந்து தன்னை ரொம்ப பாதுகாக்கணும், தப்பிச்சு போகணும், அப்படியெல்லாம் ரொம்ப அவங்க அதெல்லாம் இது பண்ணல. சாதாரணமாகவே மாட்டிக்கிட்டாங்க. அது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, அதாவது இவ்வளோ குவிக்காக முடிச்சிட்டோமா இன்வெஸ்டிகேஷனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது போலீஸும் ரொம்ப ஷாக்டாக இருந்திருக்காங்க.